சரியா வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன் வந்து கூட்டி போ. சரி புள்ள, ஃபோன் பண்ண அழைச்சிட்டு போறேன். கரெக்டா பார்த்து போ. நீ பார்த்து போயா. டைம் வேற ஆயிடுச்சுன்னா அந்த வேலைக்காரியை காணோம். வெளியில வேற கிளம்பணும். ஐயோ மணி வேற ஆச்சு. அம்மா திட்ட போறாங்க. அம்மா 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 வந்துட்டேம்மா. இதுதான் நீ வர டைமா? 10 மணிக்கு வர சொன்ன 11 மணிக்கு வந்திருக்க. இல்லைம்மா புள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வர கொஞ்சம் டைம் ஆச்சு, கொச்சிக்காதீங்க. இதான் எப்போ பார்த்தாலும் நீ சொல்லிட்டே இருக்க. போய் க்ளீன் பண்ண போ, காய போட்டுரு. காய பண்ணி மடிச்சு வச்சிரு. நான் இப்போ ஃபங்க்ஷன் கிளம்புறேன், அதனால எப்பவும் வைக்கிற இடத்துல சாவியை வச்சுட்டு போ. சரிங்கம்மா. அம்மா என்ன இப்பதானே சொன்ன ஃபங்க்ஷன் போறேன்ட்டு? ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது இப்படிதான் கூப்பிட்டுட்டு இருப்பியா? அறிவில்ல? இல்லைம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? இந்த புடவை உங்களுக்கு அம்புட்டு அழகா இருக்கு, இதோட விலை என்னம்மா? அது எதுக்கு உனக்கு? இல்லைம்மா இதே மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கி உடுத்தணும்னு ஆசையாக இருக்கு, அதான் கேட்டேன். ஓ, மேடம்க்கு நான் கட்டுற புடவை மேல ஆசை வந்துச்சா? மாசம் ஃபுல்லா 4 பேர் வீட்டுல 10 பாத்திரம் வச்சாதான் உங்க வீட்டுக்கே சோறு. போய் நான் சொன்ன வேலையை போய் பார்ப்போ. இந்த மாதிரி மறுபடியும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. என்ன இந்த ஆளை இன்னும் காணும்? ஏன் நடந்து வந்திருக்க? இல்ல புள்ள, சைக்கிள்ல காத்து கம்மியாயிடுச்சு, அதனால சைக்கிள் கல்ல விட்டு வந்திருக்கேன். அட ஒரு போன் பண்ணி சொன்னா நடந்து வந்திருக்க போறேன். உன்னை கூட்டு போறதை விட வேற என்ன புள்ள எனக்கு வேலை? வா. நல்லாதான் பேசுறேன். சரி, எதுக்குள்ள சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வா. அங்க பாரு புள்ள. புள்ள இப்ப சொல்ல போறியா இல்லையா என்னன்னு? இல்லையா, இன்னைக்கு காலையில எங்க வீட்டு அம்மா ஒரு புடவை உடுத்திருந்தாங்க. அது பார்க்க அம்புட்டு அழகா இருந்தது. அதோட விலை கேட்டேன், ஆனா அம்மா சொல்லவே இல்லை. அவ்வளவுதானே புள்ள, இதுக்கு எதுக்கு சோகமா இருக்க? அது இல்லையா. அதெல்லாம் இருக்கட்டும் விடு, புடவை தானே வாங்கிக்கலாம், வா. சரி நீ போ, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்கேயா போற? வந்துடுறேன், போ, சைக்கிள் எடுத்துட்டு வரேன், போ. சரி பார்த்து வா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம்மா. என்ன? இன்னைக்கு என் பொஞ்சாச்சி சொன்னா நீங்க சீலை கட்டியிருந்தீங்களாமே, ரொம்ப அழகா இருந்ததா. அது எங்க வாங்குனீங்கன்னு கடை மட்டும் சொல்றீங்களா? காலையில தான் உன் பொண்டாட்டியை திட்டி அனுப்புனேன், இப்போ உன்னை அனுப்பியிருக்காளா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு வேற வேலை பொழப்பே இல்லையா? ஆமா, நீ என்ன வேலைக்கா போற? உன் பொண்டாட்டி காசுல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நான் கட்டிட்டு இருக்க சேலை இல்ல, கால்ல போட்டிருக்க செருப்பை கூட உன்னால வாங்க முடியாது. நிறுத்துங்கம்மா. காலையில நீங்க என்ன பேசுனீங்க நான் பொறுத்துக்கிட்டேன், ஏன்னா நான் உங்ககிட்ட வேலை பாக்குறேன். ஆனா என் புருஷனை பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க சும்மா இருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க கட்டியிருக்க புடவையை என்னால வாங்க முடியாதா? ஆமாமா, உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா பணம் வேணா இருக்கலாம், ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கோம் பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்காது. என் புருஷன் என்ன தினமும் வீட்டு வேலைக்கு வந்தவங்க விட்டுட்டு என்ன திரும்பவும் கூட்டிட்டு போறான். ஆனா உங்க புருஷன் நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு ஒரு போன் கூட பண்றது கிடையாது. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இது நான் வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்சாலும் என்னால வாங்க முடியாதுன்னு தானே சொன்னீங்க. வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்சாலும் என்னால வாங்க முடியாதுதான். ஆனா நான் இந்த கட்டியிருக்க புடவை பாத்தீங்களா, இதோட விலை வெறும் 100 ரூபாய் தான். ஆனா என் புருஷன் எனக்காக என் கூட ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி எனக்காக பார்த்து எடுத்து கொடுத்த சேலை. இந்த மாதிரி காஸ்ட்லியான புடவை கட்டினாதான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100 ரூபாய் சேலையா இருந்தாலும் என் புருஷன் எனக்கு தேடி எடுத்து கொடுத்ததுன்னு சந்தோஷமா இருப்பேன். வாங்க. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே.